நான் 5 எக்ஸாமில் ஃபெயிலர். என் 12th மார்க் ஷீட்டு தாங்க நான் காட்டுதேன். நான் ஃபெயிலான மாதிரியே இருக்கேன். ஸ்கூல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் சும்மா சப்பா பேட்ரு. சரி, எக்ஸாம் படிக்கலன்னுலாம் யோசிக்கக்கூடாது. ஃபெயிலானால் ஓகே. எப்போவுமே 97, 98லாம் எடுக்க முடியாது. சம்டைம் குறைய எடுக்கணும், சம்டைம் நம்ம வெளியே போயிடுவோம், படிக்க மாட்டோம், சில சம்ஸு புரியாது. நத்திங் டு வரி, சூப்பராக வரணும். ஆமாம், நான் 12th 4 சப்ஜெக்டில் ஃபெயிலு. நீனா சூப்பராக எடுப்பேன். ஃபெயில் எப்படி இருக்கும் பார்த்தியா? நான் உனக்கு மார்க் ஷீட் காட்டுறேன் பாரு. நான் திரும்ப எழுதுனேன், ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் நிறைய தடவை எழுதி அப்புறம் தான் பாஸ் ஆனேன். எப்படி சூப்பராக இருக்குல்ல லைஃப்? ஃபெயிலான மாதிரியே இருக்குது. எப்படி நம்ம என்ஜாய் பண்ணோம்ல? எக்ஸாமுக்கும் நம்ம லைஃபுக்கும் சம்மந்தம் கிடையாது. சும்மா டைம் பாஸ் எழுதிட்டு வரணும். ரொம்ப டேரிங்காக சொல்லணும். எஸ், ஜோஸ் அக்கா இருக்கால, ரோஸ் அக்கா முதல்ல எக்ஸாம் அங்கே ஸ்கூலில் ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் அப்போ டீச்சர் நோ சொல்லிட்டாங்க. உங்கள் அந்த பாட்டுக்கெலாம் அங்கே டான்ஸ் ஆடக்கூடாதுட்டாங்க. உடனே நான் வீட்டில் டான்ஸ் ஆடி யூடியூப்பில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த டான்ஸ் தெரியுமா உனக்கு? ஸ்கூலில் டான்ஸ் ஆடினவங்களாம் போயிட்டாங்க. அவங்க எங்கேயுமே ரெக்கார்டிங் இல்லை, யூடியூப்பில் இல்லை. ரோஸ் அக்கா ஆடினது இன்னும் ரெக்கார்டிங்கில் இருக்குது. அதனால் ஸ்கூலெல்லாம் கண்டுக்கூடாது. ஸ்கூல் மார்க்ஸில் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஃபெயிலாகவும் படிக்கணும், ஜெயிக்கதும் படிக்கணும். நான் மார்க்ஸ் என் ஃபெயிலான மார்க் ஷீட் காட்டுறேன் உனக்கு. ஏன்ட்டா நீ சூப்பர் மார்க் வாங்குத, குறை மார்க் வாங்க, அவ்வளோதானே. டீச்சர் சொல்லுறதெல்லாம், டியூஷன் டீச்சர் சொல்கிறது, ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அதான் சும்மா சொல்லுவாங்க. அது படிப்புக்கும் எக்ஸாமு எல்லோரும் சூப்பராக தான் வரணும், எல்லோரும் நம்பர் 1 வரணும், எல்லோரும் 100 மார்க்ஸ் எடுக்கணும், அப்படிலாம் கிடையாது. ஃபெயில் ஆகலாம், குறை மார்க் எடுக்கலாம். ஆனால் டேரிங் யார் தெரியுமா? டேரிங் ஃபெயில் மார்க் எடுத்துகிட்டு டேரிங்காக நிற்காங்களா, அவங்க தான் டேரிங். முடியும், டைரெக்டாக எல்லோரும் ஜெயிக்க முடியாது. ஓகே, அப்புறம் ஸ்கூல் போயிடலாமா? என் ஃபெயிலான மார்க் ஷீட் பார்த்துட்டு நீ கண்டிப்பாக ஃபெயில் ஆவ. ஃபெயிலானும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஓடியா சீக்கிரம் பார்ப்போம். என் மார்க்ஸ் இதெல்லாம் இருக்கா? என் மார்க்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். என் 12th மார்க் ஷீட் பாரு. சரியா? இதில் 21 மார்க்ஸ், புரியுதா? 38 மார்க்ஸ், 21 மார்க்ஸ். என்னாச்சு இங்கே பாரு? என்னது? ஏஹே, இங்கே ஒரு மரசா ஷேட் போர்டு. எந்த வருஷம்? இங்கே விட்டியா 96. விட்டியா ஃபெயில். நான் எதாவது பயந்தேனா, அழுதுனா? ஃபெயிலாக நினச்சாலும் அழக்கூடாது. எப்படி? ஃபெயில். எஸ், ஐ எம் ஃபெயில். எஸ் ஐ எம் ஃபெயில். அடுத்தால ஃபெயில் பாரு. இது பாஸு. இங்கே பாரு எத்தனை ஃபெயில் பாரு. 2வது ஃபெயில். 2வது ஃபெயில். இன்னும் உனக்கு நிறைய ஃபெயில் காட்டுதேன். மற்றதெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கினா இதெல்லாம் சர்டிஃபிகேட். ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட், குவார்டர்லி அவார்டட் சர்டிஃபிகேட். புரியுதா? பிஎஸ்சியில் வாங்கினேன். எது பிஎஸ்சியில் சர்டிஃபிகேட் கொடுத்தது, இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது. இதுவும் பிஎஸ்சி ட்ரைனிங் சர்டிஃபிகேட். எந்த வருஷம்? இந்த வருஷம். அதுக்கப்புறம் இது. இன்னொரு ஃபெயில் பாரு. எத்தனை ஃபெயில் பாரு. நான் அழுதா செஞ்சேன். இரு, அடுத்த ஃபெயில். எத்தனை ஃபெயில் பாட்டியா? அப்படி எதுக்கு பயப்படக்கூடாதுண்ணே? கெத்தாக இருக்கணும். கெத்து எப்படி இருக்கு? கெத்து பாட்டியா? இன்னும் எத்தனை ஃபெயில் கண்டுபிடி. ஃபெயில், நிறைய ஃபெயில். இது பாஸு. அப்புறம் கடைசி நான் பாஸ் ஆனேன். இது என் 10th சர்டிஃபிகேட்டு. 10th நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 6th. பட் இது கமாடிட்டிஸ் என்எஸ்சி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் அவார்டு. முதல்ல நான் எப்படி இருந்திருக்கேண்ணே? தெரியுதா ஃபெயில்? இப்போ யோசிப்பியா நீ ஃபெயில் ஆகிறதுக்கு? கெத்தாக இருக்கணும். என்ன
இப்படி எப்பவும் ஸ்மைலாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும். என்ன சொல்ல? ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபெயில் மார்க் பார்த்துருக்கேன். எப்படி நீ ஃபெயில் மார்க் பார்த்து ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? நீ என்ன நினச்ச, இப்போ என்ன நினைக்க? ஹாப்பி? சொல்லு. நீ என்ன நினச்ச, இப்போ என்ன நினைக்க? நானும் இந்த மாதிரி சின்னதாக இருந்து நான் எல்லாம் எப்படி ஜமா பண்ணுவேன், வேறு பெரிய இதெல்லாம் பார்க்கலாம். பிறலை இப்படிலாம் எதாவது சேமிச்சு வைப்பியா? ஆனால் என்ன, நீ உன் பிள்ளைகள்ட்ட நல்ல பாஸ் மார்க் காட்டுவேன், நான் ஃபெயில் மார்க் காட்டிகிட்டு இருக்கேன். என்ன நீ என்னோட நல்லதான மார்க் எடுத்திருக்க? 97 போட்டிருக்க. அதில் என்ன போட்டிருக்கு? ஃபெயில் போட்டிருக்கு. பத்தியா, ஃபெயில் ஆகியே நான் இப்படி இருக்கோம்ல, ஃபெயில் ஆகி நான் இப்படி இருக்கோம்ல. ஹாப்பி? இப்போ இனி ஸ்கூல் போவியா? எக்ஸாம் எழுதுவியா? கெத்தாக எழுதுனா மார்க்கு குறைஞ்ச பயில கவலைப்படக்கூடாது என்ன?